Hi students, welcome to UD Max. எல்லாரும் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க? ஸோ உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எழுதுறதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன பேட்டர்ன் படி படிச்சிருந்தீங்கன்னா எல்லா 2 மார்க்ஸ் இன்க்ளூடிங் கம்பல்சரி 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் சில சம்ஸ் வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க, ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சம்ஸுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாஷ் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் உங்களோட 1 மார்க் மட்டும் வந்து கொஞ்சம் நிறைய க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா 1 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ 1 மார்க்ஸோட ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1/√2, செகண்ட் ஒன் வந்து பை, தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் டி. So if A is a non-singular matrix, now the A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. So 1 by determinant value எடுத்து அப்படியே எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஆன்சராக இருக்கு. And next வந்து sixth one book back தான் இது option D 1,0 answer. And seventh one வந்து 2.5. And eighth one வந்து 1 by f dash of x into dx. And ninth one வந்து 1,2. And 10th one வந்து option D 2 the answer. And 11th one வந்து pi a cube by 6 the answer. And 12th one வந்து order and degree of the differential equation வந்து 1,2. And 13th one வந்து pi by 6 the answer. And 14th one வந்து என்ன ட்ரிக்கினா, ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்களாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -19 வந்திருக்கும். ஸோ ஏவும் ஏ இன்வர்ஸும் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் கிடச்சிருக்கும். ஸோ -1 into -19 வந்து +19 வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களோட ஆன்சர். அண்ட் 15th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஸோ 1 + i தான் உங்களோட ஆன்சர். அண்ட் 16th ஒனுக்கு வந்து π/2. அண்ட் 17th ஒனுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அண்ட் 18th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் உங்களோட ஆன்சர். அண்ட் 19th ஒனுக்கு வந்து உங்களுக்கு 0.25 வந்திருக்கு. அண்ட் ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சர். அண்ட் 20th வந்து ஆப்ஷன் பி 2 தான் உங்களோட ஆன்சர். ஸோ 19th வந்து ஆப்ஷன் டி, 20க்கு வந்து ஆப்ஷன் பி உங்களோட ஆன்சர். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபோர்த் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி 5 மார்க்கில் கேட்கல, ஆனால் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸு ரெண்டுத்துலையுமே கேட்டாங்க. ஸோ tan inverse of -√3 வந்து அது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் தான் அது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து tangent to circle. ஸோ 5 மார்க்கில் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சால்வ் டைப்பும் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1. ஸோ இதுவும் வந்து நீங்கள் நம்ம சம் சால்வ் பண்ணும் போது பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் 28th ஒன் வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக தான் வந்திருக்கு 11th சாப்டர்லேருந்து. அண்ட் 29 வந்து 3rd சாப்டர். ஸோ இந்த சம்மும் நம்ம வந்து சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் உங்களோட கம்பல்சரி வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டிகிரல்லேருந்து வந்திருக்கு. ஸோ இன்டிகிரலோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து ஈஸியாக அதை அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து, அதுவும் ஈஸி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி, இதுவும் நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன், இதுவும் நான் சால்வ் பண்ணி இந்த டைப் வந்து சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் கிராக் சீரிஸ் போடும்போதும். அண்ட் 34 வந்து உங்களுக்கு 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ tan inverse of A + tan inverse of B. ஸோ tan inverse of A and B ஓட வேல்யூ சால்வ் பண்ணிங்களா உங்களுக்கு LHS = RHSன்னு கிடச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரூவ் டைப், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 8th சாப்டரில் இருக்க 2 மார்க் 3 மார்க்ஸ். ஸோ இது வந்து ஈஸியானது தான். du/dt வந்து உங்களுக்கு ஈஸியானது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் சம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எவாலுவேட் டைப் ஒன்று வரும் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாட்ரி டிக்கெட் இருக்காங்க. டெய்லர் சீரீஸ் நம்ம சொன்னது தான். ஸோ டெய்லர் சீரீஸ் வந்திருக்கு. அண்ட் பைனரி ஆப்ரேஷன், ஸோ இது வந்து 11th சாப்டர்லேருந்து வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே கம்பல்சரி உட்பட எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் வந்து x1 - x2, x1 x2 x3. ஸோ எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ xy z அந்த மாதிரி தான். x1 வந்து x, x2 வந்து y, x3 வந்து z அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ உங்களோட எல்லா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே ஈஸியாக தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.